ஓம் நம சிவாய. சர்க்கரை நோயாளிகளுடைய கவனத்துக்கு இந்த பதிவு போடுறோம். சர்க்கரை நோய் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கா, 2 பேர்த்துக்கு சர்க்கரை நோய் இருக்க மாதிரி இருக்குது. இதை கவனிக்காமல் அசால்ட்டாக விட்டோம்னு சொன்னோம்னா இது உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் உடல் பராமரிக்கிறதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் வாழ்க்கை நடத்துகிறதே கஷ்டமான காலகட்டத்தில் பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக மன அழுத்தத்தோடு ஓடிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஓடணும்னா நம்ம உடம்பு வேணும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம இந்த வாழ்க்கையை செம்மையாக நடத்த முடியும். அதனால் யாரும் கவனக்குறைவாக அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த சர்க்கரை நோயாளிகள் இவங்களுக்காண்டியே பிரத்யோகமாக ஸ்ரீ பகவத் யோகாவில் வாரத்தில் ஒரு நாள் இலவச பயிற்சி எடுக்கிறோம். அவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் குறித்த ஆலோசனைகள் கொடுக்குறோம். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சியோட முக்கியத்துவத்தை, யோகாவோட முக்கியத்துவத்தைலாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு எளிமையான பயிற்சிகள்லாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற பயிற்சிகள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குன்னா நிறைய உடலில் பாதிப்புகள் இருக்கும், நிறையா சிம்டம்ஸ் தெரியும். அது அவங்க ஓடுற ஓட்டத்தில் அவங்க அதை கவனிக்காமல் அசால்ட்டாக விடுறது தான் காரணம். ஏன்னா உடம்பு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு சமிக்கை கொடுக்குது, ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தி நம்மளுக்கு அதை காட்டும். அப்பையும் கூட நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னு சொன்னால் அப்புறம் ஒரு கஷ்டம். ஏன்னா பாருங்களேன், சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வெயில் காலத்தில் அதிகமாக தாகம் எடுக்கும், உடல் சோர்வு, ரொம்ப கடுமையான உடல் சோர்வு இருக்கும், பாத எரிச்சல் இருக்கும், மூட்டுகளில் வலி இருக்கும், ஜாயிண்ட் உடம்புல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வலிக்கும், கால் மதமதப்பு இருக்கும். ஒரு காலில் ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு மதமதப்பு தன்மையோடு இருப்பாங்க. அதிகமாக பசிக்கும், எந்த நேரம் பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கும். இது மாதிரியான நிறையா சிம்டம்ஸ் உடம்பு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். கவனிக்காமல் விட்டோம்னா கண் சார்ந்த நரம்பு பிரச்சனைகள் வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் அதிக கண் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு தான். அப்புறம் கண் நரம்புகளில் இரத்த கசிவு, அதனால் பார்வை இழப்பு, அப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். அது ஆரம்பத்திலே பார்த்துட்டா சரி, கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம்னா பார்வையை இழக்க வேண்டிய சூழ்நிலைனா வந்துக்கிட்டு இருக்கும். வாயு தொந்தரவு இருக்கும். அதனால் அப்படி வாயு தொந்தரவு வருது, கேஸ்ட்ரபிள் வருதுன்னு சொன்னாலே கவனிக்கணும். இப்போ ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். தசை வலி இருக்கும். உடம்பு தசை கடுமையாக தசை வலி இருக்கும். தசைகள் ஒரு இறுக்கமாக இல்லாமல் தளர்ந்து போகும். தசை கரைஞ்சி உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும், மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க நாளுக்கு நாள். அதனால் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி எடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு தோல் பிரச்சனைகள் வரும். தோல் பூரா பார்த்திங்கன்னா அரிப்பு, தடிப்பு, தேமல், இந்த புண்ணாக வர்றது, வைக்கிறது, இந்த மாதிரியான தோல் பிரச்சனைகள்லாம் அதிகமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் வருது. மலச்சிக்கல் இருக்கும். அது காரணம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதுக்கு மலச்சிக்கல் தான் காரணமாக இருக்கும். மலம் டெய்லி சரியாக கழிக்காமல் இருப்பாங்க, 2 நாளைக்கு ஒருக்கா போவாங்க. இந்த மாதிரினா பிரச்சனை இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. ஒரு சின்ன விஷயத்துக்குன்னா அவங்க ஒரு டக்குன்னு பாதிக்கப்படுவாங்க. தலை சுற்றல் எந்த நேரமும் ஒரு வெயிலில் போய் வேலை பார்த்துட்டாங்க, வெளியில் போகிறாங்க வர்றாங்கன்னு சொன்னால் அந்த கிறுகிறுப்பு வரும், தலை சுற்றல் வரும், மயக்கம் வரும். காலையில் இருந்துச்சிங்கன்னா பித்தவாந்தி வரும். பித்தவாந்தி வருதுன்னு சொன்னால் அப்போ அதுனா நம்ம கவனித்து பார்க்கணும். பல் விளக்க முடியாது அவங்களால. பல் விளக்குனா வாந்தி வந்துடும், மஞ்சள் கலரில் போகும், பித்தவாந்தி போகும். அப்போ ரத்தத்தில் அதிக கெட்ட கொழுப்பு சேர்ந்துட்டா நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். பக்கவாதம் வரும். அப்புறம் சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறும். யூரின் போகும்போது பார்த்திங்கன்னா முறையாக வரும். அது கவனிக்காமல் இருப்பாங்க அசால்ட்டாக. அது என்ன ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று முறையாக வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அப்புறம் சிறுநீரகமே செயலிழந்து போயிடும். ஹார்ட் ஃபெயிலியர் வரும், இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கவனமாக இருக்கணும் இல்லையா? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பித்தப்பையில் கல் வச்சிரும். கெட்ட கொழுப்பு வந்துச்சுன்னா பித்தப்பையில் கல் வைக்கும், அப்புறம் பித்தப்பை எடுக்கணும்பாங்க. இது மாதிரி எதுவும் பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி சர்க்கரை நோய்கள் நம்ம உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்லா உடற்பயிற்சி செய்யணும். நைட்டு என்ன செய்யணும், நைட்டு கொஞ்சம் வெள்ளத்துலேயே படுத்து தூங்கணும்.
நைட் சாப்பாடு அளவாக சாப்பிட்ணும், நிறையா சாப்பிடக்கூடாது. நைட் சாப்பாடு வந்து செமிக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும். புரோட்டா கிரோட்டாலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. கடை சாப்பாடே தவிர்த்துடணும். சர்க்கரை நோயாளிகள் வந்து கடையில் சாப்பிட்றது தவிர்த்தணும் தயவுசெய்து. நைட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக செரிமானம் ஆகிற மாதிரி எளிமையான சாப்பாடு சாப்பிட்ணும். நைட்டு வெள்ளந்திலே படுத்து தூங்கணும். காலையில் வெள்ளந்தில் எந்திரிக்கணும். அதிகாலையில் எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்யணும். யோகா பண்ணணும். நாங்கள் கிளாஸுக்கு வாங்க சொல்லித்தரோம், பயிற்சிகள் சொல்லித்தரோம். அந்த பயிற்சியெல்லாம் காலையில் வெள்ளத்தில் எழுந்திரிச்சு பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனுடைய முக்கியத்துவம் நம்ம நல்லா இருக்கிறதாண்டி நம்ம உடம்பை பற்றி நம்ம ஒன்றும் நினைக்க மாட்டோம். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அப்புறம் பதறி அடித்து ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். அவசரமாக வந்து மருத்துவம் பார்க்கணும். மன அழுத்தம் ஆகும். நம்மளால் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் மன அழுத்தம் ஆகும். அதனால் கவனமாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும். அசால்ட்டாக இருந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. காலையில் நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். பண்ணியே ஆகணும். வேறு வழி கிடையாது. கொஞ்சம் தூரம் நடந்தாவது போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி இல்லைன்னா யோகா பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஜிம்முக்கு போகணும். இதெல்லாம் செய்ய முடியாது எங்களால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு என்ன எளிமையான நாங்கள் அதுதான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு வயசாகிருச்சு, வயசானவங்க வந்து ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டு வர முடியாது. கால் மூட்டுனா ஏற்கனவே வலி இருக்குது, உடம்பு எடை அதிகமாக இருக்குது, எங்களால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க, கிளாஸுக்கு வாங்க. உங்களால் செய்யக்கூடிய பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள் நாங்கள் சொல்லித்தரோம். அதையாவது பண்ணுங்கள். நீர்ச்சத்து குறைய விடாமல் பார்த்துக்கணும். இந்த வெயில் காலத்தில் நல்லா நீர்ச்சத்து குறைய விடாமல் தண்ணி நல்லா நிறையா குடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். நல்ல உறக்கம் இருக்கணும். நைட்டு படுத்தா ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். நல்லா உறங்கி எழுந்திரிச்சாலே உடம்புல பாதி நோய் வந்து குணமாயிரும். தூக்கம் இல்லாமல் நைட்டு பூரா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு 12 மணி 1 மணி வரையும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. மாமிச உணவுகளை குறைச்சிருங்க. இனி ஒரு 40 வயசு தாண்டிட்டிங்கன்னா சக்கரை நோய் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் மாமிச உணவுகள்லாம் குறைச்சிட்டு நல்ல காய்கறி, கீரைகள் இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு பழக்கத்தை மாற்றுங்க. உணவு எப்போ சாப்பிட்டாலும் அரை வயிற்றுக்கு சாப்பிடுங்க. ஃபுல்லாக கெட்டாதீங்க. வயிறு நிறைய சாப்பிட்றது வந்து என்றைக்கும் ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் எவ்வளோ ருசியான சாப்பாடாக இருந்தாலும் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு பழகுங்க. மருந்து மாத்திரைகளை நேரத்துக்கு உங்கள் மருத்துவர் சொல்கிற மாதிரி அவருடைய ஆலோசனை கேட்டு அது நேரத்துக்கு சரியாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மருந்து மாத்திரைகள் போடாமல், அந்த இன்சுலின் பண்ணாமல், மருத்துவர்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது, அஜாக்கிரதையாக இருக்கிறது, அப்புறம் 300 400ன்னே வச்சுருக்கிறது. சுகரை செக் பண்ணி பார்த்தா 350 400 இப்படின்னா வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கணும். 2வது மன அழுத்தத்தை குறைக்கணும். அதுக்கு தியானம் பண்ணணும். வாங்க சொல்லித்தரோம். நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் தான் தேடி வரணும். நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்து நாங்கள் சொல்லித்தர மூச்சு பயிற்சிகளை பண்ணிங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி தூங்குவீங்க. நல்லா ஆழ்ந்த உறக்கம் வரும். என்ன அதனால் நல்ல உறக்கம் இருந்துன்னு சொன்னாலே உடம்புல பாதி நோய் வந்து ஓடிடும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். மாவுச்சத்தை வந்து குறைக்கணும். எந்த நேரமும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சொல்லி ஃபுல்லாக அரிசி, கோதுமை எந்த மாவாக இருந்தாலும் இருக்கட்டும், கோதுமை மாவாக இருந்தாலும் சரி தான், மைதா மாவாக இருந்தாலும் சரி தான், அரிசி சாப்பாடு எல்லாம் மாவு ஐட்டம் தான். அப்போ இந்த மாவு ஐட்டத்தை வந்து சாப்பாட்டில் வந்து குறைச்சிட்டு நல்ல நார்ச்சத்து, நீர்ச்சத்து இருக்கிற மாதிரி காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிட்ணும். தட்டு நிறைய காய்கறி தான் இருக்கணும், சாப்பாடு கம்மியாக இருக்கணும். அப்படி சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா தான் நல்லது. வயசுக்கு மேலே ஒரு 40 50 வயசுக்கு மேலே என்னாச்சுன்னா காரம், உப்பு, புளிப்பெல்லாம் குறைச்சிடணும். இன்னும் நாக்குக்கு நல்லா சுவையாக சாப்பிட்ணுங்கிறக்காண்டி நல்லா அதிகமான காரம், நல்லா உப்பை போட்டு நிறையா திங்கிறது. தென் மாவட்டத்தில் தான் உப்பு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குது. நீ அங்கிட்டுனா வடக்குனா போயிட்டீங்கன்னா உப்பு வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டேன். அப்போ இங்கிட்டு பூரா பார்த்துட்டிங்கன்னா தெற்க எடுத்துட்டிங்கன்னா திருநெல்வேலி வரையும், அங்கிட்டு இது வரையும் கன்னியாகுமரி வரையும் எடுத்துட்டிங்கன்னா இங்கிட்டு தான் மதுரையிலேருந்து இந்த பக்கம் தான் வந்து உப்பு அள்ளி அள்ளி போட்டு தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. சோறு வடிக்கிறதுக்கும் உப்பு போடுறாங்க, உடம்புலும் உப்பு, எல்லாத்துலேயும் உப்பு. அப்போ என்ன செய்யணும்? இந்த காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சொத்து. உடலில் வந்து ஆரோக்கியத்தை இழந்துட்டோம்னா வாழ்க்கை நரகமாயிரும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஸ்ரீபகவத் யோகாவுக்கு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் வாங்க. நாங்கள் சொல்லித்தர பயிற்சிகளை செய்யுங்க.
நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பாடு முறை, உணவு பழக்கவழக்கத்தை மாற்றுறது, நல்லா தூக்கம் நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்குரிய பயிற்சிகள் பண்ணுறது, காலையில் எழுந்துச்சுன்னா உடலுக்கு வந்து நல்ல யோகா பயிற்சி கொடுக்குறது, நல்லா நீர்ச்சத்து குறைய விடாமல் பார்த்துக்கிறது, சாப்பாடு வந்து சாப்பிடும்போது முழு மூச்சாக சாப்பிடாம அரை வயிற்றுக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் மருத்துவர் கொடுக்குற மருந்து மாத்திரையை ஃபாலோ பண்ணணும். இங்கே நம்ம ஸ்ரீ பகவத் யோகாவில் நம்ம வந்து நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சஞ்சீவி மூலிகை பொடின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். அதை வந்து என்ன பண்ணால் தேநீராக போட்டு அருந்தி சாப்பிட்ணும். டெய்லி 2 வேளை வந்து காலையிலையும் சாயங்காலமும் தேநீர் வச்சு சாப்பிட்ணும். அதாவது வந்து ஒரு 1½ கிளாஸ் தண்ணியை ஊற்றி அதில் 2 ஸ்பூன் இந்த மூலிகை பொடியை போட்டு அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி இளம் சூடானதுக்கு பிற்பாடு காலையில் ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் இதெல்லாம் வந்து பழுதுபடாமல் பாதிக்கப்படாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். கிட்னி ஃபெயிலியரோ ஹார்ட் ஃபெயிலியரோ நம்மளுக்கு உடம்புல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அது நம்மளுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த மூலிகைகளில். அதனால் அந்த மூலிகைகள் வந்து நிறைய ஊட்டச்சத்து உடம்புக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கும். நல்லா மலக்கழிவு நல்லா வெளியேறும், நல்லா யூரின் போகும், உடம்பு சோர்வு வலி இருக்காது, நைட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வரும், நல்லா பசிக்கும், கபகபன்னு பசிக்கும். நல்ல உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் இந்த மூலிகை பொடியில் இருக்குது. இது நீங்கள் டீ காபி சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டு அதுக்கு பதிலாக காலையில் ஒரு வேளை வந்து இதை தேநீர் வச்சு குடிக்கலாம், சாயங்காலம் ஒரு வேளை வந்து இதை தேநீர் வச்சு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீ காப்பியில் என்ன இருக்குது? அது பால் அதிகமாக குடிச்சே வந்து கெட்டு போகிறோம். இங்கிட்டு தான் டீ காப்பிங்கிறது எந்த நேரமும் ஒரு நாளைக்கு 5 காப்பி 6 காப்பி 5 டீ 6 டீ சாப்பிட்றோம். இந்த பழக்கத்தை கொஞ்சம் விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. இந்த மூலிகை பொடி வந்து வெளியில் மார்க்கெட்டிங் எங்கேயும் நீங்கள் வாங்க முடியாது, வெளியே யாருக்கும் நாங்கள் கொடுக்குறது இல்லை. எங்கள் கிளாஸ் மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வர்றோம். அவங்கள தாண்டி வேறு அந்நியமான மனிதர்களுக்கு யாருக்கும் கிடையாது. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சாப்பிட்டு நல்லா இருக்கும். இப்போ 10 வருஷமாக நாங்கள் வந்து எந்த தொந்தரவும் இல்லை. எங்கள் உடம்புல வந்து எதுவும் பாதிப்பு எதுன்னு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஓடினது கிடையாது. நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். டெய்லி வாக்கிங் போகிறோம். அந்த மாதிரி நல்ல பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்டு அதுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே இதுக்கு முயற்சி பண்ணணும். உடம்பு ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீ பகவத் யோகாவில் சேரக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த புது மனிதர்களுக்காக நான் இந்த பதிவை போடுறேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாருக்கும் இந்த மாதிரி சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மூலிகை பொடி வேணும்னு சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு அது கிடைக்கும். வாங்கி அதை பயன்படுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் செலுத்துங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் சந்தோஷமாக வாழணும். உங்களுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி.